இஸ்ரவேலே யாக்கோபே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டார், உன்னை பேர் சொல்லி அழைக்கின்றார். இஸ்ரவேலே யாக்கோபே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டார், உன்னை பேர் சொல்லி அழைக்கின்றார். நீ பயப்படாதே, கலங்கிடாதே, உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீ பயப்படாதே, கலங்கிடாதே, உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். புதிய காரியம் செய்வார், இப்போது அது தோன்றும். வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கும் கர்த்தரவர். பேர் சொல்லி அழைத்த தேவனவர் நம்மோடு இருக்கின்றார். துதித்து பாடி ஆர்ப்பரிப்போம், எழுப்புதல் சமீபமே. துதித்து பாடி ஆர்ப்பரிப்போம், எழுப்புதல் சமீபமே. நீ பயப்படாதே, கலங்கிடாதே, உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நீ பயப்படாதே, கலங்கிடாதே, உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் மாநில முகாம் உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் என்கிற கருப்பொருளிலே துவக்கி வைக்கப்பட்டது. இந்த வருடம் முழுவதும் இந்த கருப்பொருள் மூலமாக நாம் ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து கொள்ளவும், அர்ப்பணிக்கவும், அதன்படி நடக்கவும் ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் நிலைத்திருந்து தடம் பொருளாமல் ஆண்டவருடைய சித்தம் மட்டும் செய்வதற்கு அனுதினமும் நாம் ஆண்டவர் பாதத்தில் அமர்வோம். நம்முடைய பயங்களை நீக்குகிற ஆண்டவர், கலக்கங்களை போக்குகிற ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் இன்றைக்கு புதிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். வனாந்திரத்தில் கூட வழியை உண்டாக்க வல்லமையுள்ள ஆண்டவர் அவர். நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த நாளை துவக்குவோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை இன்றைய தினத்திலிருந்து தியானிக்க நாம் முயற்சி எடுப்போம். ஒரு அருமையான அதிகாரம் இந்த அதிகாரம். இதில் குறிப்பாக பவுலடியார் தன்னுடைய அப்போஸ்தலர் பணியை குறித்த தெளிவான விளக்கத்தையும் தான் கொரிந்து சபை விசுவாசிகள் மேல் கொண்ட அன்பையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் பணியை குறித்து, அவருடைய அப்போஸ்தலர் பணியை குறித்து தவறாக பேசின மக்களுக்கு மத்தியிலே, ஃபால்ஸ் டீச்சர்ஸ்க்கு மத்தியிலே அவர் தன்னுடைய திறமைகளையும் தனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனங்களையும் கூட சொல்வதற்கு தயங்கினார். ஏன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை சொன்னால் கூட நான் தன்னைத்தானே மேன்மை பாராட்டுகின்ற ஒரு ஊழியக்காரன்னு சொல்லி தற்பெருமைக்காரன்னு குற்றம் சாட்டிடுவாங்களேன்னு சொல்லி தான் அது ரொம்ப டீட்டெயில் 11ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுதெல்லாம் சொல்லுகிறார், என்னை குறித்து மேன்மை பாராட்டது எனக்கு தகுதி அல்லவே. அதைத்தான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் மீண்டுமாய் சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் சொல்லுகிறேன். கர்த்தர் அருளின விஷன் அண்ட் ரெவல்யூஷன் ரெண்டையும் நான் சொல்லுவது உங்களுக்கு விசுவாசம் வளர்வதற்கு அது ஊன்றுகோலாக இருக்குங்கிறதுனால அதை சொல்கிறேன். என்னை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல என்று சொல்லி அதை எப்படி சொல்லுகிறார் என்றால், அந்த 12ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு தேர்ட் பர்சனுக்கு நடந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை வித்தியாசமான முறையிலே பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு சின்ன காரியங்கள்
ஏதோ ஒன்று நடந்து சொப்பனத்தில் கண்டால் கூட அதை விலாவாரியாக ஒரு பிரசங்கம் முழுவதும் சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்துகின்ற பணியாளர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய இத்தனை தரிசனங்கள் பவுலுடைய ஊழிய பாதையில் பார்க்கும் பொழுது பல முறை ஆண்டவர் அவருக்கு விஷனை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் மனம் திரும்பின அந்த தமஸ்கு வீதியிலேயே உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கே அவர் என்ன பண்ணார்? பார்த்தார், தரிசனமாக பார்த்தார். அதே போல் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் அனனியா என்கின்ற ஊழியர் தன்னிடத்திலே வருவதையும் தன்மேல் கை வைத்து ஊழியத்திற்கு அனுப்புவதையும் தரிசனமாக பார்த்தார். அப்போஸ்தலர் 22:17 பிரத்யேகமான அழைப்பை குறித்து ஜென்டைல்ஸுக்கு தான் நீ பணி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், தரிசனம் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 16:9 வாசிக்கும் பொழுது மக்கதோனியாவுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு தரிசனம், அது மக்கதோனியா தரிசனம் என்றே அழைக்கப்படுகிறது. அந்த தரிசனத்தின் மூலமாக பவுலடியாரிடத்தில் தெளிவுபடுத்துகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் பொழுது கொரிந்து சபையில் நெருக்கடி அதிகமாகிருச்சு. கொரிந்து சபையில் இனிமேல் பணி செய்ய முடியாதுன்னு பவுலடியார் தீர்மானம் பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவர் தரிசனத்தை இராத்திரியிலே தரிசனமாகி பயப்படாதே, பயப்படாமல் பேசுன்னு சொல்லி சொன்னவர் மட்டுமல்ல, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி தரிசனத்தின் மூலமாக அவரை என்கரேஜ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதுபோல் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் 3 கப்பல் பயணத்தில் ஒரு கப்பல் பயணத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார். எல்லாமே அழிந்து போவோம், இனி தப்பிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலையில் அவருக்கு ராத்திரியிலே தரிசனமாகி உன்னை கட்டாயம் நான் என்ன பண்ணுவேன்னா ரோமாபுரியிலே கொண்டு போய் சேர்ப்பேன், உன் மூலமாக இந்த கப்பல் பயணத்திலே பயணிக்கிற அனைத்து பேரையும் பாதுகாப்பேன் என்ற தரிசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்துகிற ஊக்கப்படுத்துகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கு அப்போ 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களில் பரத்துக்கு கொண்டு போய் காண்பித்து மீண்டுமாக பூமிக்கு கொண்டு போய் விடுகிற மிகப்பெரிய தரிசனம். இந்த தரிசனத்தை கூட அவர் என்ன பண்ணுறாரு? நேரடியாக சொல்லலை, 3வது ஒரு மனிதனுக்கு, 3rd பர்சனுக்கு நடந்த மாதிரி சொல்கிறார். காரணம், தன்னை மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. ஒரு பணிவிடைக்காரர் என்பவர் இந்த ரகசியத்தை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் என்னை கனப்படுத்தியிருக்கிறார், சந்தேகமே இல்லை. ஆனால் என்னை நானே பெருமை பாராட்டாதபடி மற்றவர்கள் தற்பெருமை பேசுகிறார் என்று சொல்லிவிடுகிறபடி நடந்து விடாதபடிக்கு என்ன பண்ணணும்னா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் அநேக மகிமைகளை கொடுத்துருக்காரு. இந்த ஹானர் க்ளோரி எனக்கு தரிசனம் அருளிய, எனக்கு வெளிப்படுத்தலை கொடுத்த ஆண்டவருக்கு போய் சேரணுமே ஒழிய எந்த சூழ்நிலையிலையும் என்ன பண்ணிடக்கூடாது, நமக்கு சேர்ந்துடக்கூடாது. இந்த மாநில முகாமிலே அடல்ட் செஷனுக்கு பாடல் பொறுப்பை எடுத்து மதுரை கோயர் டீம் மிகச்சிறப்பாக பண்ணாங்கன்னு சொல்லி அநேக பாராட்டுகளை சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த வாலிபர்கள்ட்ட போய் சொல்லுங்கள், அந்த யூத்து பிள்ளைங்கிட்ட போய் சொல்லுங்கள், அவங்க தான் இனி ஆண்டவருக்குள்ளே வளரணும், நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது அவங்களுடைய ஊழியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது என்னால் வந்ததுன்னு நினச்சிட்டேன்னா நம்ம அந்த பணியை செய்ய முடியாது. அப்போ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாய் கொடுத்திருக்கிறார் என்கிற, அவரை கனப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட தாளந்துகளையும் பணிகளையும் கொடுத்திருக்கிறாருங்கிற அந்த மேன்மை பாராட்டுதல் தான் முக்கியமே ஒழிய சுய மேன்மை பாராட்டுதல் ஊழியத்தில் வந்துவிடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து பணியாளர்கள் அதை செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் கனப்படுத்துவார். தரிசனங்களினாலும் வெளிப்படுத்தலையும் அதிகமாய் தந்து பவுலடியாரை கனப்படுத்தின ஆண்டவர் அவரை கனப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் நம்மையும் கனப்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட உணர்வோடு கூட இந்த நாளை துவக்குவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.